Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக் செகண்ட் லெசன் இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியலோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்குறோம். முதல் கேள்வி அவங்க கேட்டிருக்குது ஃபைண்ட் த டிகிரிஸ் ஆஃப் த பாலினாமியல். இருக்க பாலினாமியலோட டிகிரிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. த ஹையஸ்ட் பவர் ஆஃப் அ வேரியபிள் இன் அ பாலினாமியல் இஸ் கால்ட் இட்ஸ் டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற பாலினாமியல் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கு. அந்த எக்ஸோட பவர்ல வர்றதுல ஹையஸ்ட் நம்பர் அதுதான் அதோட பவர். ஹையஸ்ட் பவர் தான் நம்ம டிகிரின்னு சொல்லணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் டு த பவர் 1 இருக்கிற இடத்துல எது பெரிய நம்பர்னு பார்த்தா 2 தான் பெரிய நம்பர் இல்லையா? அப்போ இந்த கொஸ்டின்ல இவங்களோட டிகிரி என்னன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா எழுதிக்கலாம். டிகிரி வந்து டெஃபினட்டா 2 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து பாலினாமியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கு. இது ஒய் பவர் 3, இது ஒய் பவர் 1. ஸோ இதில் எந்த பவர் பெருசா இருக்கு? 3 தான் பெருசா இருக்கு. அதனால நம்ம என்னன்னு சொல்லணும்னா டிகிரி 3ன்னு சொல்லணும். இதுல வந்து வேரியபிளே இல்லை பாருங்களேன். எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லை. வேரியபிளே இல்லாம வெறும் கான்ஸ்டன்ட், வெறும் நம்பர் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் பாலினாமியலோட டிகிரி 0. நம்ம இது வந்து இன்ட்ரடக்ஷன்லையும் பார்த்துருக்கோம். இதுல எதுவும் வேரியபிள் இல்லைன்னா வேரியபிள் பவர்ல 0 நம்ம அதை போட்டுக்கலாம்னு அர்த்தம். இசட்னு வேரியபிள் இருக்கு, ஆல்பபெட்ஸ் தான் வேரியபிள்ஸ். பவர்ல எதுவும் கொடுக்கலன்னா நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். இசட் 1 டைம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இதோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? டிகிரியோட வேல்யூ நம்ம 1ன்னு எழுதிட்டா அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ரைட் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 1, 2 and 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 பாலினாமியல் எழுத போறோம். டிகிரி 1 யூஸ் பண்ணி டிகிரி 2, டிகிரி 3 யூஸ் பண்ண போறோம். டிகிரினா நமக்கு தெரியும் ஹையஸ்ட் பவர் ஆஃப் அ வேரியபிள் தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ டிகிரி 1 யூஸ் பண்ணி ஒரு பாலினாமியல் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 1 + 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 1 தான். அப்போ இதோட டிகிரி வந்து 1ன்னு அர்த்தம். அப்போ டிகிரி 1 வர்ற மாதிரி ஒரு பாலினாமியல் எழுதுங்கன்னா x + 3, x - 5 இல்ல 2x + 7 எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். செகண்ட் அவங்க கேட்டிருக்கிறது டிகிரி 2 வரணும். டிகிரி 2 வரணும்னா x² போடுங்க. x² + 5x - 7 இதுல எந்த நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ் பவர் 2, இங்கே எக்ஸ் பவர் 1, இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இருக்கு. இதில் இருக்க ஹையஸ்ட் பவர் யாருன்னா 2 தான். இப்போ டிகிரி வந்து 2 இருக்கு. டிகிரி 2 இருக்க மாதிரி பாலினாமியல் எழுதணும்னா நீங்கள் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிகிரி 3 கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் பவர் 3 தான் ஹையஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம x² டேர்ம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் டேர்ம் எழுதலாம். அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் வந்து என்னது? 3 தான். மேம் கண்டிப்பாக இப்போ 3ல ஸ்டார்ட் பண்ணால் மற்ற எல்லா டேர்ம்ஸும் எழுதி தான் எழுதணுமானா அப்படி கிடையாது. இப்படி எழுதுறோம்ல, நீங்க வந்து x³ - 1 இப்படி எழுதுனா கூட இதோட வேல்யூ வந்து 3 தான். டிகிரி 3 வரணும்னா எக்ஸ் பவர் 3 - 1 கூட நீங்க எழுதலாம். இல்ல வெறும் x³ எழுதுனா கூட டிகிரி 3 தான். இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் டெஃபினட்டா எழுதி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. x³ பக்கத்துல வர்ற இந்த நம்பர் 0வா ஆகக்கூடாது. ஏன்னா ஆச்சுன்னா அந்த டேர்ம் அங்கே இல்லாம போயிடும் இல்லையா? இங்க 1 இருக்கலாம், 2, 3, 4 எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். 0 மட்டும் நீங்க போடக்கூடாது. ஏன்னா 0x³ எழுதணும்னா அந்த இடத்துல x³ இல்லாத மாதிரி கணக்காயிடும்ல. அதனால டிகிரி 3 வரணும்னா இந்த இடத்துல எந்த நம்பர் வேணாலும் போட்டு x³ ஸ்டார்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்க ஆன்சர் கரெக்ட் தான். அடுத்து வாட் ஆர் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x² அண்ட் x³ இந்த பாலினாமியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு x² கோஎஃபிஷியன்ட் x³ கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட்னா அந்த x² பக்கத்துல அசோசியேட் ஆயிருக்க அந்த நம்பர், அந்த டேர்மை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி. இப்போ x² இங்க இருக்கு. x² பக்கத்துல இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்களேன். +6 இருக்கு இல்லையா? அப்போ 6 தான் x² கோஎஃபிஷியன்ட். x³ x³ பக்கத்துல இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. -3 இருக்கு. அப்ப -3 தான் x³ கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் அது கூட கொடுத்திருக்க அந்த நம்பர் தான் நம்ம கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம்.